HTML-ஓட ஆட்ரிபியூட்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு டெஃபினிஷன் நான் எடுத்து வச்சிருக்கேன். HTML என்னன்னா HTML attributes provide additional information about HTML elements. அப்போ ஒரு HTML-க்கு ஒரு ஆட்ரிபியூட் தர்றோம்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதான் என்னது இந்த ஆட்ரிபியூட்ஸ், இன்ஃப்ளூயன்சிங் தேர் பிஹேவியர், அப்பியரன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ ஒரு HTML எலமெண்டோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், அல்லது அந்த எலமெண்ட் எப்படி ஒர்க் ஆகணும்ன்றத முதற்கொண்டு எதுதான் டிபெண்ட் பண்ணும், இந்த HTML ஆட்ரிபியூட் வந்து டிபெண்ட் பண்ணும். சரி, they are always specified within the opening tag of an HTML element and consist of a name value per. அப்போ நீங்க ஒரு HTML எலமெண்ட்டுக்கு ஆட்ரிபியூட் தர்றீங்கன்னா அது எப்பவுமே ஓப்பனிங் டேக் உள்ளதான் எழுதுவீங்க, க்ளோசிங் டேக் உள்ள எழுத மாட்டீங்க. அப்போ இந்த HTML ஆட்ரிபியூட் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா நேம் வேல்யூ ஃபார்மேட். அப்போ லெஃப்ட் சைட்ல நேம் ஈக்குவல் டு ரைட் சைட்ல அதுக்கான வேல்யூ. இப்போ இங்க ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஐடி, கிளாஸ் நேம், கிளாஸ், டைட்டில், ஸ்டைலு, லேங்குன்னு இருக்கு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த சைட்ல ஐடி அப்படின்னா அந்த ஐடிக்கான வேல்யூ வந்து இன்புட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐடி நேம். ஸோ இதுதான் சின்டெக்ஸ், ஆட்ரிபியூட்டுக்கான சின்டெக்ஸ். இதோட கூட இருக்கு. சரியா, இப்படி நீங்க எழுதிக்கலாம். சரி, இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல. ஓகே ஓகே ஓகேங்க, பிரச்சனை இல்லை, நாளை கூட புக் பண்ணலாம். சரி, இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஐடி, கிளாஸ், டைட்டில் எல்லாத்தையுமே ஓவராலா பார்க்க போறோம். இதுல ஸ்டேட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஆட்ரிபியூட்ஸ்னா என்னது, ஹெச்ரஃப் நேரத்தே பார்த்தோம். ஆங்கர் டேக்ல யூஸ் பண்ணோம், ஏ டேக், ஆங்கர் டேக்னா ஏ டேக். சரியா, எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அல்ட், ஏஎல்டி அப்படின்னா என்னது, டைப்பு, வேல்யூ, பிளேஸ் ஹோல்டர். சரியா, அதே போல பூலியன் ஆட்ரிபியூட்ஸ். பூலியன்னா என்ன, அப்ப அந்த பூலியன் ஆட்ரிபியூட்ஸ் வந்து செக்டு, டிசேபிள்டு, ரீட் ஒன்லி, ரெக்யூர்டு இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் இன்னும் இருக்கு. நமக்கு இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் போக போக நம்ம கோட் அடிக்கும் போதே ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். அப்போ அதையும் சேர்த்து கத்துக்கலாம். சரி, இப்போ எப்பவும் போல நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நானே என்னோட இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போகிறேன். இ டிரைவ்ல சிடி ரியாக்ட் கோர்ஸ் ரியாக்ட் கிளாஸ் ரைட், அது உள்ள போனீங்கன்னா கிவியோன்னு ஒன்று இருக்கு. சரி, நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணல, டைரக்டா ரியாக்ட் கிளாஸ் ஓப்பன் பண்றேன். கோடு ஸ்பேஸ் டாட் கொடுத்தோம்னா விஎஸ் கோட் ஓப்பன் ஆகும். சரி, ஆமா, இது நேற்றுக்குள்ள கோடு இருக்கட்டும். அப்புறமா இப்போ நான் என்ன பண்ணோம்னா கிட்ல இப்போ யாகு ஏதாவது புஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா புஷ் பண்ணிருக்கீங்க. நானும் அதை புல் பண்ணல, ஃபர்ஸ்ட் அதை புல் பண்ணிக்கிறேன். கிட் புல் கொடுத்தோம்னா ஓகே, எனக்கு இப்போ வந்து புல் ஆகிட்டு. சரி, ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து அதே இதுல ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். போனீங்கன்னா யாகு பார்த்தீங்கன்னா டே 1 டே 2ன்னு சொல்லி 2 ஃபோல்டர் வச்சிருக்காரு. சூப்பர். அப்போ நான் இன்னைக்கு என்னோட
இந்த HTML ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். டே 3 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போறேன். அந்த டே 3க்குள்ள இன்னொரு ஃபைல் ஆட் பண்ண போறேன். index.html அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த HTML அந்த டெம்ப்ளேட் அந்த கோடு எடுத்து வச்சாச்சு. ஓகே, சரி. இப்போ இதையும் லைவ் சர்வரில் ரன் பண்ணிருக்கோம். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இங்க ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுது. எஸ், இங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கோடு பேஸ்ட். ஓகே, சரி. ஒரே ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். சரி, இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி லோகோ ஒன்று இருக்கு, கிரியேட் அக்கௌண்ட், fill in your details to register அப்படின்ற ஒரு டைட்டில். சரி, அப்போ இதை பண்ணோம்னா சரி, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஓவராலா ஒரு டிவ் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம். சரியா, அதுல ஹெட்டர்னு ஒண்ணு வச்சுக்க போறேன். ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்கு. இது வந்து ஹெட்டர் பார்ட். இது வந்து ஹெட்டர் பார்ட்டை மென்ஷன் பண்றதுக்காக கிரியேட் பண்றது. இங்க இருக்குல்ல இந்த ஹெட்டர், இந்த ஹெட்டரை கிரியேட் பண்றதுக்காக. சரி, ஓகே, சரியா. அப்ப இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி லோகோன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இதை பார்க்க முடியும். இப்போ நான் இங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து இமேஜ் இருக்கு. ஹெட்டர்னு ஒரு டேக், அதுக்குள்ள இமேஜ் வச்சிருக்கேன். லோகோ வந்து இமேஜ் இருக்கணும், ஆனா அதுக்கு பதில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. சரி, அடுத்து H1ல சரி, மத்தெல்லாம் ஓகே தான். இப்போ நான் இப்போ ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணேன். அப்ப இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட், இன்னொன்னு ஏஎல்டின்னு ஒரு ஆட்ரிபியூட். எஸ்ஆர்சி அப்படின்னா அந்த இமேஜுக்கான பாத்து கொடுக்கணும். அதாவது இதை சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் ஷார்ட்டா எஸ்ஆர்சி. அப்ப இமேஜுக்கான பாத்து, இப்ப இமேஜுக்கான பாத்துன்னா இப்ப எப்படி எடுத்துக்கிறது? இப்ப சும்மா லோகோ அப்படின்னு அடிக்கணும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த இது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே காப்பி, இந்த இமேஜோட லிங்கை காப்பி பண்றேன். சரி, இது இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட லிங்கை காப்பி பண்றேன். இல்ல இங்கேயே காப்பி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கிளிக் பண்ணா இங்க ஒரு ஆப்ஷன் உண்டு. ஓகே, காப்பி இமேஜ். சரி, அது வேண்டாம். டைரக்டா இங்க இருந்து லிங்கை காப்பி பண்றேன். காப்பி லிங்க். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல டைரக்டா இந்த லிங்கை கொடுத்துறேன். சரியா, இப்போ நம்ம இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணணும். இனிமேல் ஆகுது. ஏன் விசிபிள் ஆகல? ஒரு வேலை. சரி, இந்த அல்ட்ல ஒரு மெசேஜ் கொடுப்போம். இந்த அப்படின்றத கொடுப்போம். பாருங்க, அல்ட்ல இருக்கிற கண்டென்ட் தெரியுது, இமேஜ் வந்து நமக்கு விசிபிள் ஆகல. ப்ரோ அது வந்து அந்த லிங்க் அட்ரஸ் காப்பி பண்ணா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருக்கேன். லிங்க் புரியலங்க. இல்ல லிங்க் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். நான் ஆக்சுவலா மேபி அதான் அந்த லிங்க்ல இஷ்யூ இருக்கு. அந்த லிங்க்ல இஷ்யூ இருக்கு, கரெக்ட் தான். நான் இப்போ இந்த அல்ட்ட சொல்ல வந்தேன். இது மேபி இது ரெஸ்ட்ரிக்டட் கண்டென்ட்டா கூட இருக்கலாம். ஃப்ரீ பிக்ல இருந்து டைரக்டா அந்த மாதிரி காப்பி பண்ணி போடுறது. நான் சொல்றது புரியுதா? நான் ஃப்ரீ பிக்ல இருந்து காப்பி பண்ணியிருக்கேன். நீங்க மற்ற இடத்துல நார்மலா நீங்க காப்பி பண்ணா ஓகே. இந்த ஃப்ரீ ஃப்ரீ பிக்ஸ்ன்றது ஒரு
அபிஷியலான ஒரு சைட்டு. வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போமா? சும்மா இதை எடுத்து காப்பி பண்றேன். காப்பி இமேஜ் லிங்க். சரியா? இதை எடுத்து போட்டு பார்ப்பேன். சரி, இங்க இருக்கு. பாருங்க, ஒர்க் ஆகுதா? மேபி இந்த லிங்க்ல ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். ஸோ அதனால அது ஒர்க் ஆகல. அந்த மாதிரி லிங்க் ஒர்க் ஆகலைன்னா அந்த அல்ட்ல நம்ம ஒரு மெசேஜ் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அந்த மெசேஜ் கொடுத்தோம்னா அந்த இமேஜ் விசிபிள் ஆகல, அந்த யூஆர்எல் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா பர்டிகுலர் இந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். அல்ட்ரின்னு ஒரு இது ஆட்ரிபியூட் கொடுக்குறோம்ல, அந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் அங்க யூஆர்எல்ல ராங்கா கொடுத்துருக்கேன், அதை எடிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்ன ஆகுது, எனக்கு இந்த பேட் லோகோன்றது வருது. இப்போ திரும்ப நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இது விசிபிள் ஆகும். சரியா? இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டும் இதுதான், இப்படிதான் ஒர்க் ஆகுது. இல்லை இன்கேஸ் நீங்க உங்களோட இந்த இமேஜை இதை அப்படியே காப்பி பண்றேன்னு வச்சுக்கோங்க. இமேஜை காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்றது ஆப்ஷன் ஸ்டார்ட். சரி, கண்ட்ரோல் வி கொடுக்குறோம். பேஸ்ட் இமேஜ் பிஎன்சி. சரி, இந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒண்ணு பண்ணுவோம். டைரக்டா இதுல இமேஜ் பிஎன்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா அது ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அதனால நான் இந்த இமேஜ் பிஎன்ஜின்றத கொடுத்துட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட இங்க பாத்தீங்கன்னா பெரிய இமேஜா வந்து அது நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணி அதை சின்னதா ஆக்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு லெட்டரை மாத்தி விட்டேன்னா இங்க இது போயிடும், வேர் லோகோ. உங்களுக்கு இது இப்போ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல. சரி, இப்போ அதுல கொஸ்டின் இல்லை அப்படின்னா நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்டைலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டைலை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும். அந்த லோகோ வந்து சின்னதாயிரும். ஒன்றும் இல்லை, வித்து ஹைட்டு. வித்துன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எடுத்துடுறேன். சும்மா இப்போதைக்கு பெருசா இருக்குதா, சரி அதை சின்னதா மாற்றுவோம். அப்போ வித்து வந்து ஒரு 60 பிக்சல் கொடுப்போமா? அதை நான் முன்னாடி பண்ணது அப்படியே நான் இதை கொடுத்துட்டேன், அவ்வளோதான். சைஸ் ஒரு 60 பிக்சல். சரி, இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி ஆகிட்டா இப்போ. சரிதானே? நான் இதில் மார்ஜின் பாட்டம் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம பின்னாடி ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். சரி, அடுத்து ஒரு H1 இருக்கு வச்சுக்கலாம், இல்லை ஒரு H2 வச்சுக்கலாம். H2 அதில் என்ன கண்டென்ட் இருக்கு, கிரியேட் அக்கௌண்ட்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக ஃபில் இன் யுவர் டீடைல்ஸ் டு ரெஜிஸ்டர் அப்படின்றது இன்னொரு நார்மல் டெக்ஸ்டா இருக்கு, அதை பி டேக் இருக்கு. கரெக்டா? நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து, ஓகே. அப்போ நம்ம இதுல ஆட் பண்ண வேண்டியது பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணாலே போதும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு, நமக்கு இங்க ஓரமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டர்ல ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸ்டைல் கொடுக்குறேன். ஸ்டைல் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுக்க போறேன். அப்போ இந்த ஹெட்டருக்குள்ள இருக்கிற என்ன எல்லா கண்டென்ட் எங்க வந்துடும், சென்டருக்கு வந்துடும். அவ்வளவுதான். சரி, அடுத்து இதுக்கு ஐடின்னு ஒண்ணு
ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஐடினா என்னன்னா யூனிக்கான வேல்யூ. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்கான நேம் தர்றது தான் ஐடி. அப்போ இது வந்து ஹெட்டர் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா இங்க ஹெட்டர்னு வச்சுக்கிறேன். இல்ல இதுக்கு பதிலாக நீங்க உங்க நேம் கூட தரலாம். ஸோ அது நம்ம நேம் தர்றது ஆப்டா இருக்காதுல்ல, கரெக்டா இருக்காது. ஸோ அதனால ஒரு இதுக்கு ரிலேட்டடான நேம் கொடுக்குறேன். இல்லை ஹெட்டுன்னு கொடுக்கலாம், ஹெட்டர்னு கொடுக்கலாம், என்னனாலும் கொடுத்துக்கோங்க. ஐடின்றது யூனிக்கான நேம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்கான நேம். இந்த ஐடி எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஐடி, அதுக்கப்புறம் இதுல கிளாஸ் எல்லாம் பார்க்கணும். கிளாஸ் ஐடி கிளாஸ் இது ரெண்டுமே எங்க பார்ப்பீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது, ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது கட்டாயமா இது பார்ப்போம். ஸோ இப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி அதை படிப்போம். ஸோ அதை பத்தி ஒரு பண்ணிக்க தேவையில்ல. ரைட்டா? சரி. அப்புறமா இதுல டைட்டில்னு ஒண்ணு இருக்கு. சரி, டைட்டில்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. டைட்டில்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். டைட்டில்ல என்ன சொல்ல போறேன்னா, இதுல வந்து கம்பெனி லோகோ அப்படின்னு போட்டேன். சும்மா நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டா கர்சரை வைக்கும்போது நமக்கு ஒரு டூல் டிப் வருதா? இந்த டூல் டிப் வரணும் அப்படின்னா நீங்க டைட்டில் அப்படின்றத நீங்க கொடுக்கணும். டைட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வரும். நீங்க இந்த டைட்டில்ன்ற ஆட்ரிபியூட்டை எல்லா எலமெண்ட்டும் கொடுக்கலாம். இப்போ நான் கிரியேட் அக்கௌண்ட்ன்றதுல நான் எதுவுமே தரல டைட்டில். ஸோ அதனால ஒன்றும் இல்லை, இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கேன். சரி, அப்போ அந்த டைட்டில்ல ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதுல நம்ம ஒரு ஆட்ரிபியூட் இது கொடுக்கலாம். டைட்டில் வந்து ஹெட்டிங். பாத்தீங்களா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? அப்புறம் அந்த டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டில வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் இன்டர்னல் திங்ஸ் ஏதாச்சும் மாத்துறதுனா மாத்தணும். அதெல்லாம் சிஎஸ்எஸ் வச்சு நீங்க பண்ணலாம். இருக்கும் சிஎஸ்எஸ் வச்சு நீங்க மாத்திக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கும். இது பூஸ்ட் ஆப் இருக்கு, அப்புறமா டெய்லிங் சிஎஸ்எஸ் எல்லாம் இருக்கு. டெய்லிங் சிஎஸ்எஸ் வச்சு நீங்க இன்னும் பெட்டரா நீங்க கஸ்டமைஸ்டா உங்களுக்கு சொல்லி இது பண்ணிக்கலாம். அது பண்ண முடியும். அதாவது நம்ம கஸ்டமைஸ்டா பண்ண முடியும். ஒரு ஸ்டைல் வந்து நம்ம இந்த மாதிரி ஓவர் பண்ணும்போது நீங்க ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கஸ்டமைஸ்டா தான் நீங்க பண்ண முடியும். இந்த டைட்டில டைரக்டா மாற்ற முடியாது. இந்த ஓகே. டைட்டில்ல இல்ல கொடுக்கும்போது அதுதான் கேட்குறேன். நான் வந்து டைட்டில்ல அப்படி வந்து மாற்ற நான் இப்போ முடியாது. டைட்டிலுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படி மாற்ற முடியாது. நீங்க நீங்க தனியா ஒரு கண்டென்ட் வச்சு அதை ஓவர் பண்ணும்போது டைட்டில் மாதிரி விசிபிளாக வைக்க முடியும், கஸ்டமைஸ்டா பண்ண முடியும். பட் டைரக்டா அந்த டைட்டிலோட ஹெட்டிங் இருக்குல்ல, டைரக்டா ஆட்ரிபியூட் கொடுத்து அதோட பேக்ரவுண்ட் தான் மாற்றலாம். ஓகே. புரியுதா நான் என்ன சொல்றேன்? புரிஞ்சு. ஓகே, ரைட். அப்புறமா அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்புட் பாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். சரியா? இப்போதைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்ப்போம். இதுல ஐடி பார்த்துக்கோம், கிளாஸ் பார்த்துக்கோம், டைட்டில் பார்த்துக்கோம், ஆல்ரெடி ஸ்டைல் தெரியும், லேங்க்னா என்னன்னு தெரியும், லாங்குவேஜ் நேற்று பார்த்தோம்ல அதுதான். அப்புறமா ஹெச்எஃப்னா என்னன்னு தெரியும். இப்போ சோர்ஸ், எஸ்ஆர்சி, அல்ட் வரைக்கும் சொல்லிட்டோம். இப்போ இந்த டைப்பு, வேல்யூ, பிளேஸ் ஹோல்டர் இதெல்லாம் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இங்க இருந்து வரும். இந்த இன்புட் பாக்ஸ் இருக்குல்ல, இதுல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அது. சரியா? ஓகே, சரி. இப்போதைக்கு நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். அடுத்தது இப்போ அடுத்ததா அடுத்த ஒரு டிவ் வச்சுக்க போறோம்.
சரியா? இந்த இடத்துல இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஃபார்ம் பத்தி படிப்போம். நாளைக்கு ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி படிப்போம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு HTML ஃபார்ம் படிப்போம். அந்த ஃபார்ம் படிக்கும்போது இன்னும் டெப்தா அந்த இன்புட்னா என்ன, டெக்ஸ்ட் ஏரியானா என்ன, செலக்ட் பாக்ஸ்னா என்ன, அதுல ஆப்ஷன்லாம் என்ன தரலாம், எப்படி தரலாம், அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். டெப்தா பார்ப்போம். இன்னைக்கு சும்மா பேசிக்கா ஒரு டச் கொடுத்துட்டு போறேன் இன்புட்ல. அந்த ஃபார்முக்குள்ளேயே இந்த இன்புட்லாம் வந்துடும். அதை பத்தி ஒரி பண்ணிட்டு தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு div, இதுக்குள்ள என்ன பண்ண போறோம், ஒரு div கிரியேட் பண்ண போறோம். இந்த divல நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் இருக்கு. அப்ப லேபிள்லாம் என்னது அப்படின்னா, இந்த மாதிரி தர்றீங்களா, ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி தர்றீங்களா, அதுக்கு சரி. லேபிள் வந்து இப்போ ஃபுல், இதுவும் பிளாக் தானா bro? புரியலங்க, என்ன சொல்றேன். இல்ல இதுவும் பிளாக் தானா? இதுவும் இல்ல பிளாக் எலிமெண்ட் தானா அப்படின்னு கேட்டேன். இது வந்துட்டு ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுமா பிளாக் எல்லாம். இது வந்து இது சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போதைக்கு நான் லேபிள்லாம் நான் யூஸ் பண்ணது இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இன்லைன் எலமெண்ட் லேபிள். ஓகே. ஓகேங்களா, சரி. இப்போ டைரக்டா இன்புட் யூஸ் பண்ணுவோம். சரி, இன்புட்னு ஒரு டேக் இருக்கு. இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. சரியா? இன்புட்டுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஃபார்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இன்புட்டுக்கு டைரக்டா டைப்னு ஒரு என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அப்போ டைப்னா என்னது அப்படின்னா, இந்த இன்புட் ஃபீல்டு என்ன டைப்ல இருக்க போகுது, டெக்ஸ்ட் ஃபீல்டா, நம்பர் ஃபீல்டா, இல்ல போன் டைப் இருக்கணுமா, இமெயிலா, அதுக்கப்புறம் வேற என்னது இருக்கு, பாஸ்வேர்டா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு டைம். நாளைக்கு நம்ம ஃபார்ம் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா டைப்ஸ்லாம் பார்ப்போம். சரியா? இப்போ இந்த ஃபார் எதுக்குன்னு சொல்றேன். இப்போ இந்த இன்புட்டுக்கு ஐடி வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபுல் நேம், அப்படி இல்லைன்னா வெறுமனே நேம்னு தர போறேன். நேம் தானே, இந்த ஃபீல்டுல நேம் தான் என்டர் பண்ண போறோம். அப்போனா இந்த ஃபார்ல எதுக்காக, எந்த எலமெண்ட்டுக்காக இந்த லேபிள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த நேம்ன்ற எலமெண்ட்டுக்காக. அதனால இந்த நேம்ன்றத கொடுக்குறோம். இந்த ஐடி இருக்குல்ல, ஐடி நேம் இங்க தருவோம். அவ்வளவுதான் ஃபார்ல. அதுக்கப்புறம் எலமெண்ட், ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் நேம்னே ஒரு டைப், ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு இன்புட் ஃபீல்ட்ஸுக்கும் யூனிக்கான நேம் தரும். அப்ப இதுல என்ன பண்ணலாம், ஃபுல் நேம் அப்படின்றத கொடுக்கலாம் நேமா. சரியா? யூனிக்கான நேம் தரும். ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் நம்ம நேம் கொடுப்போம். இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் எப்போ ஹெல்ப் பண்ணும், ஃபார்ம் வேலிடேஷன் ஒன்று இருக்குங்க. அந்த ஃபார்ம் வேலிடேஷனுக்கு இந்த நேம் ஆட்ரிபியூட் ஹெல்ப் பண்ணும். ஃபார்ம் வேலிடேஷன் உங்களுக்கு நாளைக்கு நம்ம கிளாஸ்ல இருக்கு, சிலபஸ்ல ஃபார்ம் வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபுல் நேம் அப்படின்றதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிட்டோம். சரி, சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. அப்புறம் வேற என்னது இருக்கு அப்படின்னா, நோ, இது கீழே கீழே வரல, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நோ, அடுத்து என்னது, இமெயில் அட்ரஸ்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? சரி, அதை நம்ம கிரியேட் பண்ணோமா. அப்ப இதே தான் நான் அப்படியே காப்பி பண்ணிக்க போறேன். இதே தான் அப்படியே காப்பி பண்ணிக்க போறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த லேபிள் இருக்குதா, லேபிள்ல ஃபுல் நேமுக்கு பதிலாக இமெயில்னு மாத்திக்கிறேன். இதையும் இமெயில் மாத்திக்கலாம். இமெயில் அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம்.
இதுலயும் இமெயில் மாத்தி கொஞ்சம் கேப்ஸ்ல வேணா ஐடியையும் இமெயில் மாத்திக்கணும். டைப்பு இமெயில், இமெயில்ன்ற டைப் இருக்கு. இன்புட்ல இமெயில்ன்ற டைப் இருக்கு. ஸ்மால் ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த ஃபீல்டு கிரியேட் ஆயிட்டு, ஸோ இந்த ஸ்டைல் இல்லாம இருக்கலாம், அதை நம்ம பின்னாடி மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? நான் டைரக்டா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் கேட்டுருங்க. அப்புறம் அந்த ஃபார் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபார் வந்து இந்த லேபிள் வந்து இந்த இன்புட்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம்ன்றதை பண்றது தான். ஸோ இது வந்து நீங்க இந்த ஃபார் யூஸ் பண்ணலனாலும் அதே போல தான் ஒர்க் ஆகும். பாத்தீங்கன்னா ஃபார் யூஸ் பண்ணலனால அப்புறம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்சிஓ பர்பஸ்க்காக ப்ரௌசருக்கு நம்ம சொல்றது, இந்த லேபிள் வந்து இந்த இன்புட்டுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத ப்ரௌசருக்கு சொல்றதுக்கு தான், வேற எதுக்காகவும் இல்லை. எஸ்சிஓ அப்படின்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதையும் பத்தி நம்ம படிப்போம். அது எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியா நம்ம எப்படி நம்மளோட HTML பேஜ் வந்து கிரியேட் பண்றது, இந்த இருக்கும் செமண்டிக் HTML, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செமண்டிக் HTML ஃபார் எஸ்சிஓ. ஸோ இது வந்து ப்ரௌசருக்கு சொல்றதுக்கு தான் இந்த ஃபார் என்ற ஆட்ரிபியூட் லேபிள்ல இருக்கிற ஃபார் என்ற. கிளியரா? கிளியர் தான். நேம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அதுவும் வந்து எஸ்இஓக்கு தானே, இல்லை வந்து அதுக்கு அது எஸ்இஓக்கும். இது வந்து என்னன்னா நேம் வந்து இந்த ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம ஓ சரி சரி, நீங்க ஃபார்ம் வேலிடேஷன் சொன்னீங்க அதுக்காக. வேலிடேஷன் பண்ணனா, ஸோ அதுல இந்த நேம்ன்றது ஹெல்ப் பண்ணும். நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அதுதான். ஓகே சரி, அடுத்ததை நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல என்ன போட போறேன், நமக்கு அடுத்து என்ன ஃபீல்டு இருக்குன்னு பார்க்குறேன். சார் அது யூனிக்னா வந்து இப்போ டேட்டா பேஸ்ல யூனிக்னா அது அங்க போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து சொல்லணும் சார். இதுல வந்து யூனிக்னா இங்க நம்ம வந்து ஒரு ஃபார்ம்ல என்னோட பயோடேட்டா வாங்க போறோம்னா அபிராமின்னு ஒண்ணுதான் இருக்கும். அப்ப அது எதோட அது யூனிக்கா அதை செக் பண்ணும் சார்? புரியலங்க, திரும்ப கேளுங்க அந்த கொஸ்டின். இல்ல அந்த நேம்ன்றது எதுக்காகன்னு சொன்னீங்க சார்? என்ன வேலிடேஷன் சொன்னீங்க? நேம் வந்து ஃபார்ம் வேலிடேஷன். ஃபார்ம் வேலிடேஷன்னா இப்போ இந்த நேம் நான் இப்போ ரெக்கார்டுன்னு ஒன்று அதெல்லாம் சொல்ல வரேன். ரெக்கார்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட், ஒரு இது இருக்குங்க. ரெக்கார்டுன்றது சார் அந்த ஸ்டார்னு போடுவோம். ஆமா, ஒரு ஆட்ரிபியூட் வந்து இருக்கு. சரியா? நீங்க ரெக்கார்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து எம்டியா இருக்கக்கூடாது. ஓகே ஓகே சார். கரெக்டா? ரெக்கார்டுன்னு வச்சுக்கோன்னா அது எம்டியா இருக்கக்கூடாது. அப்போ யூசர் வந்துட்டு ஃபார்ம் ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஃபீல்ட என்ட்ரி பண்ணாமலே ஃபார்ம்ல சப்மிட் பட்டனை கிளிக் பண்றாருன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகக்கூடாது. யூசரை ஃபில் பண்ணும். அப்போ அதுக்கு இந்த நேம்ன்றது ஹெல்ப் பண்ணும். இந்த நேம்ன்றதுதான் அதுக்கு ஹெல்ப். ரெக்கார்டுன்னு போட்டாலே பத்தாதா சார்? நேம்னு கொடுத்து அந்த இதை கொடுத்தாலும். நேம்ன்றது வந்து அந்த ஃபார்ம் வேலிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் நாளைக்கு உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்லித்தரேன். நம்ம நாளைக்கு அது பார்ப்போம். அதுல கட்டாயமா அது சரியா? ரெக்கார்டுன்றது அந்த ஃபீல்டு வந்து ரெக்கார்டு ஃபீல்டுன்றத சொல்றது தான் அந்த ஆட்ரிபியூட், வேற எதுக்கு ஒண்ணு. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் தானே, ஃபோன் நம்பர் சொல்லலாம். சரி, அடுத்ததா இது வந்து ஃபோன் நம்பர். இதை வந்து ஃபோன்னு மாத்திக்கணும். சரிங்களா? எனக்கு ஃபோன் நம்பர் வந்து ரெக்கார்ட் ஃபீல்டு இல்லை, சும்மா ரெக்கார்டுன்னு வைக்கல. ஆனா நம்ம அதை வேலிடேட்லாம் பண்ண போறது இல்லை. ஃபோனுன்னு ஒண்ணு இருக்குதா? இல்ல, நம்பர்னு ஒண்ணு இருக்கு.
சரி, நம்பர்னு டைப் ஒன்று இருக்கு. இங்க செக் பண்ணிடுவோம். நான் இங்க என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்க டைப்பே நான் யூஸ் பண்ணுறது டைப் டிஇஎல். இதுதான் டெலிஃபோன். ஓகே, அதான் டிஇஎல்னு ஒரு டைப் இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க, டிஇஎல். டிஇஎல்னா டெலிஃபோன். டைப் இமெயில், டைப் டெக்ஸ்ட், டைப் டிஇஎல். அப்பனா இது ஃபோன் நம்பர் என்டர் பண்றதுக்கான ஃபீல்டுன்னு அர்த்தம். பார்க்க சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கிறத நீங்க கிரியேட் பண்ணி பாக்குறீங்களா? நான் இந்த டேட் வரைக்கும் நான் பண்றேன். யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதெல்லாம் நீங்க சும்மா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை கிரியேட் பண்ணுங்க. சரியா? அதுக்கு டைப் இதுக்கு பாஸ்வேர்டுன்னு கொடுக்கணும். டைப் பாஸ்வேர்டு தரணும். சொல்றது புரியுதா? டேட் வரைக்கும் நான் கிரியேட் பண்றேன். ரிமைனிங் இருக்கிற ஃபீல்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சேர்த்து டேட்டு, நேம், டேட்டுன்னு வச்சுக்கிறேன். இங்க டைப்ல டேட்டுன்னே இருக்கும். நீங்க இருக்குல்ல, 3 டைப் இருக்கு. டேட்டு, டேட் அண்ட் டைம், டேட் அண்ட் டைம் லோக்கல். இது டேட். டேட்டுன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் மட்டும் வரும். டேட் அண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா டேட்டும் டைமும் சேர்ந்து வரும். மேபி இது யூடிசி டைம்ல வரும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவுட்புட்டு. இது லோக்கல் டைம்ல கிடைக்கும் இன்புட் வேல்யூ. இது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் பார்க்க முடியும் என்ன அவுட்புட் ஃபீல்ட்ல இருந்து என்ன டைப்ல வேல்யூ வருதுன்றத. நம்ம பின்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்போ ஒர்க் பண்ணும்போது கூட டேட் ஃபீல்டு யூஸ் பண்ணோம்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் டேட் கொடுத்துட்றேன். டேட் கொடுத்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 வேல்யூமே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேட் பிக் பண்றதுக்கான டேட் பிக்கர் இங்க ஓப்பன் ஆகும். சரியா? சரி, அப்ப இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ணியாச்சு. சார் அந்த நேமுக்குள்ள இருக்கிறது நம்ம ஐடிக்குள்ள கொடுக்குற மாதிரி நம்மளா கொடுக்கறது தானே சார்? அது எதுவும் டிஃபால்ட்டா டிஃபால்ட்டெல்லாம் இல்லைங்க, அது நம்மளா கொடுக்குறது. நீங்க ரெண்டுமே வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. டைப் மட்டும் அதேதான். சரி, அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரி, இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது கூட வேண்டாம். நான் திரும்ப அந்த கண்ட்ரியை உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி சரி, ஓகே. இதை எடிட்டே பண்ண முடியாது. இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா எடிட்டே பண்ண முடியாது. நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், பட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. வெறுமனே இந்தியான்னு மட்டும்தான் இருக்கு. சரி, அதை பண்ணோமா எப்படி பண்றது? நான் இந்த 2 ஃபீல்டே ஸ்கிப் பண்றேன். இது பெருசா உங்களுக்கு நம்ம எந்த அட்ரிபியூட்டும் படிக்க போறது கிடையாது, அதனால இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா திரும்ப இதே அப்படியே எடுத்து போடுறேன். இதுல புரியலங்க. நேமுக்கும் யூசர் நேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதுக்கும் வாய்ஸ் கொஞ்சம் நேமுக்கும் யூசர் நேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நேமுக்கும் யூசர் நேமுக்கும் அதுல எந்த டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. ஆக்சுவலா ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். டெக்ஸ்ட் டைப் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சும்மா எக்ஸ்ட்ரா ஃபீல்டு சும்மா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் டைப்ல ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதுல இப்போ நம்ம எதுவும் படிக்க போறதில்லைன்றதுனால அதை பண்ணிடுறேன். நீங்க வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அது டைம் எடுக்கும். நம்ம பார்த்ததே திரும்ப பாக்குற மாதிரி இருக்கு, அதனாலதான். வேற ஒண்ணு. அதுக்கு டைப் பாஸ்வேர்ட்னு வச்சுக்கணும். ஆமா ஆமா, டைப் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுக்கும் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ இதை பேஸ்ட் பண்ணிடுவோமா, காப்பி பேஸ்ட் பண்ணி. ஸோ இதுவும் டெக்ஸ்ட் தான், ஆனா இதுல நம்ம ஒன்று படிக்க போறோம். டெக்ஸ்ட் வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட். வேல்யூன்றத என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இன்புட் பாக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தேன். இப்போ நான் இந்தியான்னு கொடுத்துட்டேன். இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லி எங்க வந்துரும்னா இங்க வந்துடும். டிஃபால்ட்டா வேல்யூ வந்துடும். சரி, சரி, டிஃபால்ட்டா இந்தியான்னு சொல்லி வந்துடும். இதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கு, இந்த பிளேஸ் ஹோல்டர்னு ஒண்ணு இருக்கு. அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா இந்த நேம். இப்போ பாத்தீங்கன்னா பாத்தீங்களா பிளேஸ் ஹோல்டர், இதை நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. என்டர் யுவர் நேம் அப்படின்ட்டு. கரெக்டா? அப்ப எல்லாத்துக்குமே பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிடலாம். என்டர் யுவர் இமெயில், இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். அதுல உங்க ஃபோன் நம்பர் போட்டு வச்சிருந்தீங்க சார், எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர். எங்க ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம்? என்டர் அந்த கோட்ல நீங்க போட்டுருங்க. என்டர் யுவர் ஃபோன் நம்பர் கூட தான் வரும். எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் போட்டு ஓ, வச்சிருந்தீங்க. அப்படி வச்சுக்கலாம். சரி, ஓகே, அதை பண்ணிருக்கேன். சரி, எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இந்த இடத்துல தானே, இதுல தானே என்னோட ஃபோன் நம்பரை சும்மா ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அந்த இ சேர்ந்து இருக்கு, ஆனா +91. கரெக்டா? சரி, இங்க பிளேஸ் ஹோல்டர் விசிபிள் ஆகாது. ஸ்டேட் ஃபீல்ட்ல இதுதான் டிஃபால்ட்டாவே இருக்கும். ரைட்டா? இந்த கண்ட்ரி வேல்யூ இந்தியான்னு இருக்கு. இப்போ நீங்க இதை எடிட் பண்ணிக்கலாம். சைனா அப்படின்னு கூட மாத்திக்கலாம். ஆனா இதை எடிட் ஆகாம வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல என்ன பண்ணணும்னா ரீட் ஒன்லின்னு ஒரு ஆட்ரிபியூட் இந்த இருக்கு பாருங்க. ரீட் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். இதை எடிட்டே பண்ண முடியாது. எடிட்டே பண்ண முடியல. நான் வேணா இங்க வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணோமா, அமெரிக்கா மாறுமா? மாறல, ஏன்னா கொடுத்தது அப்படியே இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ரௌசரோட கேட்ச்ல அது அப்படியே உட்காந்துருக்கும், அதனால அந்த ஃபீல்டு அப்படியே இருக்கு. இப்போ ரீட் ஒன்லியை மாத்திட்டு திரும்ப பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல போறோம். ஏன் அப்டேட் ஆகுது? சரி, இப்போ அப்டேட் ஆகுதா? சில டைம் அந்த ரெஃப்ரெஷ் கரெக்டா ஆகணும்னா இந்த மாதிரி இருக்கும். அது சேஞ்ச் பண்ணீங்கன்னா சரியாகிடும். இப்போ ரீட் ஒன்லி கொடுத்துறோம். அப்படிதான். இப்போ ரீட் ஒன்லி கொடுத்துட்டீங்கன்னா இதை எடிட்டே பண்ண முடியாது. நான் என்ன பண்ணாலும், என்ன கீ டைப் பண்ணாலும் எடிட் ஆகும். அவ்வளோதான் ரீட் ஒன்லின்னு ஆகுது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அது ஏன் சார் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறீங்க? ஏன் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டினேன் அப்படின்னா, எனக்கு வேல்யூ அப்டேட்டே ஆகலைல்ல. இங்க கண்ட்ரி என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா அமெரிக்கா வச்சிருந்தேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சைனான்னு சொல்லி நான் என்டர் பண்ண வேல்யூ மட்டும்தான் இருந்துச்சு. அமெரிக்கன் மாறவே இல்லை. அது ரெஃப்ரெஷ் சரியா ஆகல. அதனாலதான் திரும்ப எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு ப்ரௌசர்ல அது சேவ் ஆகி இருந்திருக்கும். ஸோ அது ரெஃப்ரெஷ் ஆகும்போது பழைய வேல்யூ
இருந்துட்டே இருந்துச்சு. அதை திரும்ப இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணும்போது அது கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சரி, இப்போ வரைக்கும் நம்ம கண்ட்ரி எடிட்டபிள் வரைக்கும் வந்திருக்கோமா? அந்த ரெஃபரல் கோடு தேவையில்ல, டைரக்டா ப்ரொமோஷனல் கோடு போயிடுறேன். இப்போ அந்த ப்ரொமோஷனல் கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொமோஷனல் கோடு போடுவோம். கோட் கோட் அப்படின்றத போட்டாச்சு. இந்த ஐடி எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அதே இதை நான் எடுத்து அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதுல குழப்பது, நீங்க இது யூஸ் பண்றதுனால ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா என்ன நிப்பாட்டி சொல்லிடுங்க, நான் சொல்லிடுறேன். ப்ரோமோ கோட் அவ்வளவுதான். யுவர் கண்ட்ரிக்கு பதிலாக அவ்வளவுதான். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் எடுத்துருந்தேன். ஓகே, வேல்யூ ஒரே நிமிஷம். வேல்யூ சும்மா ரேண்டமா நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ரேண்டம் வேல்யூ கொடுக்குறேன். நேமே மாற்றிடும். ப்ரோமோ கோடு ப்ரோமோ கோட் ஐடியும் ப்ரோமோ கோட். சரி, அப்புறம் நம்ம இப்போ வந்து பை டிஃபால்ட்டா வந்து வேல்யூ கொடுக்குறோம்னா நம்ம வந்து அப்போ பிளேஸ் ஹோல்டர் வைக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து ஜஸ்ட் வந்து எஸ்இஓக்காக வச்சிருக்கீங்களா? பிளேஸ் ஹோல்டர் வைக்க வேண்டாம்னு இருக்கீங்களா? இல்ல, நம்ம வேல்யூவே வந்து டைரக்டா கொடுக்குறோம்ல, அப்போ அந்த டைம்ல வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக கொடுக்குறீங்களா? நான் வந்து என்ன போட்டு சொல்றேன், அப்படி இல்லை, அது யூசருக்காக தான். யூசருக்கு ஒரு இதுக்காக தான் நம்ம தர்றோம். இப்போ லெட்ஸே இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா, நேம் வந்து சரி, வேல்யூ வந்து யாகும்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றாருன்னா, யூசர் வந்து திரும்ப இந்த வேல்யூ வந்து கிளியர் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அந்த பிளேஸ் ஹோல்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேஸ் ஹோல்டர் இல்லைன்னா வெறுமனே எம்டியா இருக்கும், ஒயிட் கலர்ல எம்டியா இருக்கும். ஸோ அந்த யூசருக்கு அது தெரியணும்னு வேற ஒண்ணு. ஓகே, இல்ல நான் வந்து இந்த கேஸ்ல தான் கேட்டேன், இந்த டிசேபிள் பண்றோம்ல அந்த கேஸ்ல. அதுல தேவை இல்லைதான், கண்டிப்பா தேவையில்லை. அது நம்ம தரணும்னு அவசியம் இல்லை. இல்ல அது வந்து அதனால ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் இருக்குதா அப்படின்னு? இல்ல, ஆப்டிமைசேஷன் இல்லை. அதாவது இதுல கொடுக்குற ஆட்ரிபியூட் எல்லாத்தையுமே ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணும், எல்லாமே பண்ணும். பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஆகுமானா இல்லை. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ டிசேபிள்னா இதுல ஃபோக்கஸே ஆகாது. இப்போ இங்கேயாவது ஃபோக்கஸ் ஆகுதா இன்புட் ஃபீல்டு, இங்க ஃபோக்கஸே ஆகாது, டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆட்ரிபியூட்ஸ். நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், டிசேபிள் பார்த்துட்டோம், ரீட் ஒன்லி பார்த்துட்டோம், ரெக்வயர்ட் பார்த்துட்டோம், பிளேஸ் ஹோல்டர், வேல்யூ, டைப், அவுட். ஓகே, இந்த செக்டுன்ற ஒன்று மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு, அதையும் ஒன்று பார்க்குறோம். ஓகே, சரி, இப்போ இதை பண்ணிடுவோமா? ஓகே, என்ன பண்ண போறேன்னா இந்த லேபிள்குள்ளேயே நான் என்ன பண்ண போறேன், இந்த இன்புட் ஃபீல்ட எடுத்துட்டு வந்து வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன திடீர்னு இப்படி மாறிட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரிட்டியர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த ப்ரிட்டியர்ன்ற எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும்னா, நம்ம எவ்வளவுதான் கோடை வந்து கண்ட மேனிக்கு எப்படி அடிச்சாலும் சரி, அது என்ன பண்ணி கொடுத்துரும்னா இந்த மாதிரி அலைன்டா கொடுத்துரும். கோடை நீட் ஆக்கிரும், கோடை வந்து நீட் ஆக்கிரும்.
அந்த எக்ஸ்டென்ஷன் பேரு ப்ரிட்டியர். ட்ரை பண்ணி பாருங்க, இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கோடு வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் கோடு முதற்கொண்டு எல்லா கோடையும் இந்த மாதிரி நல்லா அலைன்டா கொண்டு வரும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ லேபிள் ஃபார் கண்ட்ரி அது சேவ் கொடுத்தா அது அலைன்ல வருமா? புரியலங்க. சேவ் கொடுத்தாதான் ஒர்க் அது ஆகும். புரியல. இல்ல அது அதனால இப்படி அலைன் ஆகுது, இல்லைன்னா இது வந்து கண்ட்ரோல் அல்ட் ஷிஃப்ட் எஃப் அழுத்துனீங்கன்னா நடக்கும். ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த ஃபார்மட் ஆகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி VS கோட்ல அல்ட் ஷிஃப்ட் எஃப், அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அலைன் ஆகும். ஆனால் ப்ரிட்டியர் அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது, கொஞ்சம் அலைன் ஆகும். கண்ட்ரோல் புரியல. அல்ட் ஷிஃப்ட் எஃப். ஓகே. செக் பாக்ஸ். ஸோ இதுல டைப் வந்து செக் பாக்ஸ் தான் வைக்க போறோம். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா டைப் வந்து செக் பாக்ஸ் தான் வைக்க போறோம். இதுல பிளேஸ் ஹோல்டர்லாம் தேவையில்லை, ரீட் ஒன்லையும் தேவையில்லை, வேல்யூவும் தேவையில்லை. நேம் செக் பாக்ஸ். ஓகே. சரி, இதுல கண்டென்ட், இந்த லேபிளுக்குள்ள கண்டென்ட் கொடுக்க போறோம். அந்த கண்டென்ட் என்னது இருக்கு அப்படின்னா agree the terms and condition. I agree the terms and condition. அவ்வளவுதான். அவங்க லிங்க் தந்திருக்காங்க, நமக்கு ஆல்ரெடி ஆங்கர் டேக்கை பத்தி தெரியும்ன்றதுனால அதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் செக் பாக்ஸ், இப்படி ஒர்க் ஆகும். சரி, இதுல இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. என்ன ஆட்ரிபியூட்னா செக்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க செக்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகியிருக்கும், செக் ஆகியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆகலையா? ஸோ ஆறா ஓகே, செக் ஆகி இருக்குதா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா செக் ஆகிருக்கா? நான் செக் பண்ணலன்னா கூட செக் ஆகியிருக்கும். இந்த செக்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது செக் ஆகாது. அவ்வளவுதான். சரி, நம்ம ஒண்ணு பார்க்கல, என்னதுன்னா கிளாஸ் என்றது பார்க்கல. இப்போ நான் வந்து கிளாஸ் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 இப்போ ஐடின்றது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்கா கொடுக்கறது. இப்போ நான் எல்லா எலமெண்ட்டையும் குரூப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு கிளாஸ் கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு எல்லா இன்புட்டுக்கும் கிளாஸ் நேம் வந்து தரலாம். இன்புட் ஹைஃபன் அப்படின்னு தரலாம். அதே போல மல்டிபிள் கிளாஸ் நேம் தரலாம். ஒரே எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் கிளாஸ் நேம் தரலாம். இப்போ இங்க என்ன சொல்லுவோம்னா நேம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தரலாம். இந்த மாதிரி நீங்க தரலாம். இது ஒரு கிளாஸ் நேம், இது ஒரு கிளாஸ் நேம். சரி, இந்த கிளாஸ் நேம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் கட்டாயமா சிஎஸ்எஸ் படிக்கும் போதும் சரி, அல்லது சிஎஸ்எஸ்ல நீங்க பாத்துருவீங்க கிளாஸ் நேம் எதுக்கு, கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஒரு வச்சுப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் யூஸ் பண்ணுவோம். ஐடி கிளாஸ்லாம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் யூஸ் பண்ணுவோம். எலமெண்ட்ஸை குரூப் பண்றதுக்கு ஒரு 10 எலமெண்ட் இருக்குன்னா 10 எலமெண்ட்டே நம்ம குரூப் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் நேம் வச்சு குரூப் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத சிஎஸ்எஸ் படிக்கும்போது சொல்லித்தரேன். சரியா? எதெல்லாம் நான் இப்படி இந்த மாதிரி பின்னாடி நம்ம இது பார்ப்போம் அப்படின்னு சொல்றேனோ, ஒருவேளை நான் அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணலன்னா கட்டாயமா நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்லி கொடுத்துருங்க, சொல்லிருங்க. சரியா? சரி, அப்ப இது வரைக்கும் பண்ணிட்டோம். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு, இப்போதைக்கு இதுவே போதும். இதுவே போதும்னா
சரி. அப்போ ஸ்டைல் அப்ளை பண்ணலாமா? இதுக்கு கீழே இருக்கிறது இதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டைல் அப்ளை பண்ணலாமா? ஏன்னா பட்டன்றது வந்து இவங்க ஃபார்ம் வேலிடேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இது ரெக்கார்ட் ஃபீல்டு. எம்டியா இருந்துச்சுன்னா சும்மா இதை ஏதாவது டைப் பண்ணிட்டு நான் இங்க கொடுக்குறேன், அடுத்த ஃபீல்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம், கட்டாயமா பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஸ்டைல் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி வைப்போம். நாளைக்கு இந்த சைட்டையே நம்ம ஃபார்ம் வேலிடேஷனுக்கு எடுத்துக்கலாம். சரியா? ஃபார்ம் வேலிடேஷனுக்கு இதே எடுத்துக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகும்? ம் எடுத்துக்கலாம். ம் சரி. அப்போ இப்போ கொஞ்சம் ஸ்டைல் அப்ளை பண்ணுவோமா? ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். சரி, அப்போ இந்த பாடியில் ஸ்டைல் ஆட் பண்ணலாம். இப்போ நேற்று மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணுவோம். இதுல இன்னைக்கு வந்து வேற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி சிஸ்டம் யூஏ, இந்த இது இருக்குல்ல, இந்த இது யூஸ் பண்ண சிஸ்டம் யூஏ, ஆப்பிள் சிஸ்டம். சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாண்ட் எல்லாம் மாறி இருக்கும். மாறி இருக்கு. சரி, ஓகே. ரைட்டா? சரி, இப்போ மார்ஜின் ஆட் பண்ணுவோமா? நேற்று மாதிரி ஒரு 20 பிக்சல் ஆட் பண்றேன். அதே போல பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் தரலாம்? நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஒரு ஐடியா. இதுல ஏதோ ஒரு கலர் இருக்கு, இங்க கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கலரா இருக்கு, கொஞ்சம் லைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்கு. சரியா? சரி, இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த டிப்பையே மாத்துவோமா? நேற்று மாதிரி அந்த டிப்பை நேற்று ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணோம்ல, இந்த ஓவரால் டிப்பு. அந்த டிப்பை நான் கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த டிவோட க்ளோசிங் டேக்கை எங்க எடுத்து வர போறேன்னா, இந்த கடைசியா எடுத்து வர போறேன். இங்க இருக்கா? அப்ப இதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணுவோமா? ஸ்டைல் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் இந்த ப்ளூ கலர் கொடுப்போம், தேவைன்னா மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பேடிங் தரலாம். கரெக்டா? பேடிங் எவ்வளோ தரலாம்? பேடிங் என்ன பண்ணும் ஞாபகம் இருக்குதா? இன்னர் ஸ்பேஸ். என்ன ஸ்பேஸ் எவ்வளோ தரலாம்? 20 பிக்சல். சரி, அதுவும் ஒரு 20 பிக்சல் தரேன். பத்தலைன்னா மாற்றிக்கலாம். சரி சரி, ஓகே. அப்போ இதுல வந்து இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லா இருக்கு. இப்போ ஹைட்டு வந்து ஆட்டோன்னு கொடுத்து பார்ப்போம். ஆட்டோ கொடுத்தாலும் அதே ஹைட் தான் இருக்கும். சரி, இங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கான்றதா பார்ப்போமா? ஹைட்டு ஓகே. இதுல எவ்வளவு ஹைட் கொடுத்துருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். மார்ஜின், பார்டர் ரேடியஸ், ஓகே. சரி, ஹைட் எதுவுமே கொடுக்கல. டிஃபால்ட்டாவே என்ன ஆயிருக்குன்னா, இந்த பேஜோட கண்டென்ட் வந்து ஃபுல் பேஜுக்கும் இருக்கு. இந்த பேஜோட கண்டென்ட் எவ்வளவு இருக்கு? ஃபுல் பேஜுக்கு கீழே வேற இருக்கு. சரி, இந்த டிப்புக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து கீழே வேற இருக்கு இங்க, அதனால ஃபுல் ஹைட் இருக்கு. நம்மளும் அந்த ஹைட்டை மாத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆகிடும். அதை பண்ணுவோம், அந்த டிசைன் ஆட் பண்ண பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணுவோம். ஹைட் ஆட்டோ இருக்கட்டும்.
பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் தர்றேன். கரெக்டா? பாக்ஸ் ஷேடோன்னு இருக்கு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ அது என்ன தரும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர்ல என்ன பண்ணும்னா ஒரு இது தரும். இன்செர்ட் கொடுக்குறேன். டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குதா? இன்செர்ட்டை எடுத்துட்டு பார்ப்போமா? டிஃபரன்ஸ் இல்லை. சரி, ஓகே. அப்போ நான் இங்க கொடுத்துருக்கிற அதே இதை தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதே பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன். கலரு உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். தெரியுதா? பின்னாடி ஒரு ஷேடோ தெரியுதா? பாக்ஸ் ஷேடோ. சரியா? இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா இதை மாற்றி வைப்போம். 10 பிக்சலை தூக்கிடுவோம். ஏதாவது ஒரு இடத்துல கம்மியாயிருக்கும் பாருங்க. இந்த 2 சைட்லயும் கம்மியாயிட்டா தெரியுதா உங்களுக்கு? பாட்டம்ல பேக்ரவுண்ட் கலர் இல்ல பேக்ரவுண்ட் கலர் வந்து இருக்கிறதுனால ஷேடோ ரொம்ப கிளியரா தெரியும். தெரியல அப்படின்றீங்களா? அது வேற ஏதாச்சும் கலர் அதே கலர் கொடுத்து பார்ப்போம். சரி, விடுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப பேக்ரவுண்ட் கலரை மாத்திடுவோமா? அப்போ பாடியோட பேக்ரவுண்ட் கலர் இல்ல பாக்ஸ் ஷேடோவே வந்து ரெட் கலர் அந்த மாதிரி மாத்திட்டேன். சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியல. லைட்டா இப்போ ரெட்டிஷா தெரியுதா உங்களுக்கு? பாட்டம்ல ரெட் கலர் தெரியுதா இப்போ? ஸோ இதுதான் ஷேடோ. இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் இது வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்காது. தெரியும். அது டாப்ல இருக்காது, பாட்டம்ல மட்டும் கொடுத்திருக்கோமா சார்? பாட்டம்ல இருக்கு, ரைட்ல இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது பார்டர் ஷேடோலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். சரியா? சரி. அப்புறமா இப்ப டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதுக்கு இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கொடுத்துருக்கீங்க ரைட்டு லெஃப்ட் மூணு இதுல ஒரு இது 0 கொடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரே நிமிஷம் உங்களுக்கு அதை கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன சைட்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ எங்கெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட்லயும் பாட்டம்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ இது கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இதே போல நம்ம பண்ணிருக்கோம். ஆனா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து 0 பிக்சல் கொடுத்துட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் நமக்கு இருக்கு. அதோட இந்த பிளரோட இது மட்டும்தான் நமக்கு கம்மியா இருக்கு. பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல 0 கொடுத்துருக்கிறதுனால அந்த பிளர் வந்து நமக்கு அவ்வளோ டெப்தா தெரியல. அப்போ நம்ம இதுல ஒரு 5 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். இந்த பாத்தீங்கன்னா இங்க தெரியும். அந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். அதோட அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பிளர் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ பாத்தீங்கன்னா பிளர் போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் அப்ளை ஆகுது. நம்ம அதை இன்னும் ஒரு நாள் வந்து நல்லா டெப்தா படிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நமக்கு போர்ஷன்ல இருக்கு, நமக்கு சிஎஸ்எஸ் போர்ஷன்ல இருக்கு. அதுல உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நாள். சரி, அப்புறமா இப்போ என்ன பண்ணணும், அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணிடுவோம். வேற ஏதாவது நல்லா தெரியுற மாதிரி இருக்கு பாருங்க சார் அந்த பாக்ஸ். கலரா இதாங்க கலரா டார்க் கொடுத்து பார்ப்போம். நம்ம திக்னஸ் எவ்வளவு கொடுக்குறோன்றத பொறுத்து தான். திக்னஸ் பார்ப்போமா? இப்ப தெரியுதா? இன்னும் இன்னும் நான் வேணா கொடுத்து பார்க்குறேன். ஒரு 20. இப்ப தெரியுதா? இன்னும் இது மேல தள்ளி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஹைட்ல இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, இப்படிதான் நம்ம இந்த ஷேடோலாம் இது நீங்க பார்த்துருப்பீங்க, மேபி ப்ராஜெக்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப நம்ம இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமா? ஒரு 10 கொடுப்போம். அதோட ஸ்ப்ரெட்னஸ் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றது இன்னும் இருந்துச்சு. அவ்வளவுதான். சரியா? சரி, அப்போ இதுக்கப்புறம் நம்ம டிசைன் ஆட் பண்ண வேண்டியது இந்த இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மார்ஜின் பாட்டம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைச்சிட்டே இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ இதுக்கு இவருக்கு இல்லையா அந்த ஹெட்டர் பார்ட்ல ஒரு இதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணிட்டு கலர் கொடுக்கலாம். கலர் நேற்று கொடுத்த அதே கலர் கொடுக்கலாம். ஃபுல் 3 அப்ளை ஆகுதா? கொஞ்சம் லைட் ஆயிட்டு. சரி, ஓகே, ரைட். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டிப்புக்கும் அந்த மார்ஜின் பாட்டம் வந்து ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். மார்ஜின் பாட்டம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த 15 பிக்சலை ஆட் பண்ண போறேன். ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. பட் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா இது தனியா இது தனியா இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லேபிள் இருக்கா, லேபிள்ல இவங்க ஸ்டார் இப்படி ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை சிஎஸ்எஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, ரைட், சரி. அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இதுக்கான ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். இது ஸ்டைல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே ஆல்ரெடி இது இன்லைனா இருக்கு, பிளாக்கா மாத்த போறோம். பிளாக்கா மாத்தணும்னா என்ன ஆகும்ன்றத பார்ப்போம். பிளாக்கா மாத்தணும்னா இந்த ஃபுல் நேம் வந்து அந்த ஸ்டார் நம்ம தான் எக்ஸ்பிளிசிட்டா அப்படி கொடுக்கணுமா? ரெக்கார்ட்னு கொடுத்தா அதுவே வராதா? ரெக்கார்ட் கொடுத்தா வராது. நம்ம தான் கொடுப்போம். இப்போ ஏன் இந்த பாக்ஸ் கீழே போனுச்சு? நம்ம இன்லைனா ப்ராப்ளம் இருக்கிறோம். இது வித் வந்து ஃபுல் வித் ஆகிரும், இந்த ஸ்பேஸே இருக்காது, அதனால இது கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஐடியா வரும்னு நினைக்கிறேன், இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். சரி, அப்போ இந்த மார்ஜின் இந்த ஸ்டைல அப்படியே எல்லா டிப்புக்கும் நான் அப்ளை பண்றேன் இந்த இடத்துல.
எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண போறேன். இந்த லெவலுக்கு கொஞ்சம் போயிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு அதே ஸ்டைல், அந்த லேபிளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிடுவோமா? பிளாக்கு வேற எதுவும் கலர் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கிறேன். ஸ்டைலு ஓகே, மார்ஜின் பாட்டம். ஸோ பாட்டம் கேப் விட்டோம்னா அந்த இன்புட்டுக்கும் இருக்கும். சரி, இந்த ஸ்டைல் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகே நான் இங்கே சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு கேப் விட்டுருக்கேன், மார்ஜின் பாட்டம். இந்த மார்ஜின் பாட்டம் கேப் விடுறதுனால என்ன நடக்கும்னா, லேபிளுக்கும் அந்த இன்புட் ஃபீல்டுக்கும் இடையில ஒரு கேப் கிடைக்கும். அதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு 5 பிக்சல் தர்றேன். இந்த இடத்துல கேப் கிடைக்கும். புரியுதா எதனால கிடைக்குதுன்ட்டு? ஆமா. சரி சரி, அப்புறம் மார்ஜின் பாட்டம் கொடுத்தாச்சா? அதுக்கப்புறம் கலர் அதே கலர் கொடுத்தோமா, அந்த லைக் அந்த கொடுத்தோம். அதுக்கப்புறமா ஃபாண்டோட வெயிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, போல்டா இருக்கணுமா, இல்ல போல்டரா இருக்கணுமா, இல்ல லைட்டா இருக்கணுமா, இல்ல நார்மலா இருக்கணும்? இப்போ நார்மலா இருக்கு, நம்ம போல்டுன்னு கொடுப்போம். ஓகேயா? ஓகே சார். ஓகே சரி, அப்ப இதே ஸ்டைல காப்பி பண்ணிக்கலாமா? எல்லாத்துக்கும் காப்பி பண்ணிக்கலாம். அந்த லேபிள்ல அந்த ஸ்டைலா இருக்கு. இதுக்கு தேவையில்லை ஐ திங்க். சரி, இதுக்கு ஆட் பண்ணுவோம். பட் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபாண்ட் வெயிட் போல்டு வேண்டாம், மற்றதெல்லாம் இருக்கு. ஓகே சரி, இது வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ இன்னும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இன்புட் ஃபீல்டு வந்து ஃபுல் வித்துக்கு இருக்கு ஒன்று. ரெண்டாவது இது இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கு. சரி, அந்த ஸ்டைலை லைட்டா செக் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்டைலுன்னு வித் 100 பேடிங் ஆட் பண்ணியிருக்கேன். பார்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பார்டர் ரைடு இதை ஆட் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம் நம்ம. ஸ்டைலு, பேடிங் பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறோம். ரைட்டு, அப்புறமா வித் வந்து ஃபுல் வித் அந்த, ஏன்னா இது இன்லைன் எலமெண்ட், ஃபுல் வித் கொடுக்கலாம். அடுத்து பார்டர் 1 பிக்சல் சாலிட். ட்ரிபிள் சினா என்ன வருதுன்னு பார்ப்போம். லைட்டா அந்த ப்ளூ மாதிரி இருக்கு. கரெக்டா? சரி, இன்னும் இதுக்குள்ள பேடிங் தரல, அதனாலதான் இங்க எட்ஜில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை சரி பண்ணிடுவோம் நம்ம, அது பிரச்சனை கிடையாது. பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு. இப்போ ஓகே, இது வரைக்கும் போதுமா? இப்போ இந்த இடத்துல தான் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த டிவ்ல ஸ்டைலு இதுக்கான பேடிங் கொடுத்துருக்கேனே, தேர்ட்டி கொடுக்குமா?
ஓகே, இப்போதான் கொஞ்சம் கேப் கிடைக்கி. ஆனா 30 பத்தாது, ஒரு 40 தர்றேன். ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகே, சரி, அப்ப மிச்சம் எல்லா ஸ்டைலையும் இதுக்கு ஆட் பண்ணிடுவோமா? இங்க கொடுத்த இந்த இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஸ்டைல எல்லாத்துக்கும் மற்ற இன்புட் பாக்ஸுக்கும் கொடுத்துருவோம். சரியா? இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த இதை நெருங்கிட்டோம். என்ன எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் இருக்கு. இந்த பட்டன் வரைக்கும் நாளைக்கு பண்ணுவோம். பட்டனு இதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோம். இது வரைக்கும் நமக்கு ஆட்ரிபியூட் தான் நமக்கு தேவை. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இல்லை, இதுல இருக்கிறதையும் தாண்டி தான் பார்த்துருக்கோம் நம்ம. சரி, இன்னும் எக்ஸ்ட்ரா நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். அப்புறம் இந்த பேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் இதோட ஸ்கிரீன்ஷாட் வேணுமா? மேல இருக்கிறது ஓகே தானே? இது மட்டும் தானே உங்களுக்கு தேவைப்படும்? இல்ல, எனக்கு ஃபுல்லாவே ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்க முடியும்? இல்ல இது பண்ணலாம். இல்ல அதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுக்குறேன். சேவ் இருக்கா? ஓகே ஓகே, போட்டதா? ஓகே, எடுப்போம். சரி, இப்போ நீங்க ரிமைனிங் இருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு வர்றீங்களா? ஓகே சார். ஓகே. வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஓகே.